வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைபரும் புரோட்டீனும் ரிச்சா இருக்கிற ஒரு பாசிப்பயிர் வச்சு எப்போவும் முளைக்கட்டியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா. முளைக்கட்டி சாப்பிட்றது கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சுன்னா இதில் ஒரு தோசை போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பரான ஒரு தோசை இது. ஒரு 150 ml இருக்கிற மாதிரி பாசிப்பயிரை எடுத்து நம்ம ஒரு 2 hours ஊற வச்சிடலாங்க. 2 hours ஊறின பாசிப்பயிர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இந்த 150 ml நம்ம பாசிப்பயிர் போட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு கிரிப்னஸ் கொடுக்கறதுக்காக அரிசி போட்டுடலாங்க. அப்புறம் இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாங்க. பாருங்க, இப்போ நம்ம சூப்பராக அரைச்சாச்சு. இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க. நம்ம நைஸாக இதை அரைச்சி எடுத்துடலாங்க. இது பாசிப்பயிர் எப்போவுமே ஒரு 3 to 4 hours ஊறினா தான் இது மாதிரி நைஸாக அரைக்க முடியுங்க. பாருங்கள், அப்படியே நல்லா நுரையோட நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு 2 to 3 hours அப்படியே ஒரு 5 hours கிட்ட புளிக்க வச்சிடலாங்க. புளிச்ச அப்புறம் இந்த தோசை ஊற்றலாங்க. இந்த பாசிப்பருப்பு தோசை இப்போ கரெக்டாக நல்லா புளிச்சு கரெக்டாக வந்திருக்குங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக லெமன் கூட இதில் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு தோசை நல்லா ரவுண்டாக சூப்பராக ஊற்றிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு மேலே வெறும் ராவா இப்படியே சாப்பிடாம இதுக்கு மேலே நம்ம மைல்டாக கொத்தமல்லி லைட்டாக இதில் ஒன்றும் போட்டு அரைக்காதனால லைட்டாக பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன்ஸு எல்லாமே போட்டு இதுக்கு டாப்பிங் சாஸ்லாம் போட்டுக்கலாங்க. மைல்டாக ஆனியன்ஸு எல்லாம் போட்டு இப்படி போட்டு கரண்டியில் நம்ம இப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா அது வாட்டி அப்படியே இருக்குங்க. நல்லா இந்த மாவு கரண்டிலேயே அமுத்துறதுக்கு காரணம் இதில் லைட்டாக மாவு ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கரண்டியில், அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும் தோசையில். அதுக்காக தான் இந்த மாவு கரண்டியில் அப்படியே நம்ம இதை அழுத்தி விடுறோங்க. பாசிப்பயிரில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. அதில் கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. இதுக்கு மேலே இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இருக்குங்க. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு என்னென்ன சத்து தேவையோ எல்லா சத்துமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. பாசிப்பயிறு அவ்வளோ ஒரு நல்ல குணநலம் கொண்டதுங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டாச்சுங்க. திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேகட்டுங்க. இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவை கிடையாது. இது கல்லுலேயும் ஒட்டாதுங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இவ்வளோ சத்து உள்ள ஒரு தோசை நம்ம ரொட்டீனாக எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, தோசையை மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு இதை சர்வ் பண்ணோம்னா ஆகா, அவ்வளோ ருசியான சத்தான ஒரு பாசிப்பயிறு தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க சாம்பார் நல்லா இருக்குங்க. நல்லா சாம்பாரை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.